தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில், ஒரு முக்கியமான நபர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக அவரே நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆ திரு அலீம் அல் புகாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உங்கள இப்ப கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள்லேருந்து நீக்கம்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மையா? என்ன காரணம்? வணக்கம். நீக்கம் இல்ல, இடைநீக்கம்னு ஒரு ஒரு பேப்பர பார்த்தேன். ம். அது இளைஞர் காங்கிரசினுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய, இந்த ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஷாஹிதுன்னு. ம். அவரு இந்த அணிக்கு இன்சார்ஜ். அத புரிஞ்சுக்க முடியுது. அவரு என்ன இந்த அணியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தா கூட, அந்த ஒரு ஏற்புடையதல்லாத ஒரு கருத்தை ஏற்கலாம். ஓகே. ஏதோ ஒரு 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 லெவலுக்கு ஏற்கலாம். ஏன்னா அவர் அந்த அணிக்கு இன்சார்ஜா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அப்பவும் முடியாது. காங்கிரஸ்ல ஷோகாஸ் நோட்டீஸ் குடுக்கணும். நம்ம என்ன பேசணுங்கிறத பேச போடணும். எல்லாமே இருக்கு. அப்படின்னும்போது, இப்படிலாம் இருக்கிறப்ப, அந்த அணியில இருந்து நம்மள நீக்கிறதே முடியாத ஒரு விஷயம். அதாவது இடைநீக்கம் செய்றதா இருந்தா கூட அது முடியாத விஷயம். ம். அவரு இதர பொறுப்புகளில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்படுகிறாருன்னு ஒரு அணியுடைய பொறுப்பாளர் எப்படி அறிவிக்க முடியும்? ம். இவர் என்ன கார்கேவா? இல்ல செல்வ பெருந்தகையா? அப்படின்னு எனக்கு புரியல. இருந்தாலும் அப்படி ஒரு நீக்கப்பட்டதாக அவங்களே அதிகாரப்பூர்வமா பார்த்திருக்கிறத பார்த்து என்ன சொல்லலாம் அத? ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா அத பார்க்கிறேன். கண்டிப்பா சார். இப்ப வந்து தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு குடுத்த விஷயம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுல ஆனா ம். இப்பவும் உங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல அப்படின்றது தானே சார். ஆனா இப்ப திமுகவும், அதிமுகவுக்கும் இணைந்து ஆட்சி அமைப்பாங்கன்ற ஒரு சூழல்லாம் பேசப்படுது. எதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இன்னைக்கு கூட இத மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களிடத்துல கூட இத கேட்டாங்க. ம். ஏ என்ன நடக்காத, நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத, அல்லது ஒரு நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நடக்கும்போது பார்க்கலாங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு இப்ப பேசுறது நியாயம் இல்லாதது இல்லையா? முதல்ல ம். அது சாத்தியமா? அது மீடியாக்கள் குறிப்பாக வடநாட்டு ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகின்ற விஜய் என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற வடநாட்டு ஊடகங்கள் உருவாக்கிய ஒரு பொய் கதையாக, கட்டுக்கதையாக பார்க்கிறேன். ஒரு கால் அப்படி நடக்கும் பொழுது என்னென்ன அடிப்படையில அது நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து வேணா நம்ம கருத்து சொல்லலாம். அதான் இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன முடிவெடுத்தாலும் நீங்க எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து இப்ப குடுத்திருக்கிறாரு. ஆ ம். தொல் திருமாவளவன் அவர்கள் இடதுசாரி முடிவு தான் எங்களுடைய முடிவு. நாளைக்கு அத பரிசீலிச்சு சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா எல்லா பத்திரிகையாளர்களும் அவங்களுடைய யூகங்கள தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. நாளைக்கு வந்து அவங்க எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு யூகங்கள் சொல்லப்படுது. அது உண்மையா? ம். அது மாரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இடதுசாரிகள் விஜயோட போவாங்களா? அதுவும் தெரியல. இடதுசாரிகள் கதை எனக்கு எப்படி தெரியும்? ம். போகக்கூடாதுன்னு வேணா நம்ம சொல்லுவோம். ம். கருத்த வலுவா பதிய வைப்போம். அது முறை இல்ல. நம்ம ஏற்கனவே பல்வேறாக விவாதிக்கப்படக்கூடிய அளவில இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தையும், காங்கிரசும் எந்த அளவுக்கு வீரியத்தோடு பாசிசத்தையும், பாசிச சக்திகளையும் எதிர்க்கிறதோ, அதுல கொஞ்சமும் தகுதி இல்லாதவர் தான் விஜய். அந்த அந்த எதிர்ப்பு குணத்துக்கு தகுதி இல்லாதவர். அவரோடு போய் கூட்டணி வைப்பதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? 1. 2வது நாம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது திமுகவுடன். ம். நாம் எந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்று நாம் கூட்டணியில் சந்தித்தோமோ, அந்த கட்சி தலைமையை தீய சக்தி என்று சொன்ன ஒருவரோடு அந்த அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, "நீங்க வெற்றி பெறல, பாவம் நாங்க என்ன செய்றது? வெற்றி பெற்ற அவரோட நாங்க போயிடுறோம். அவரு உங்கள தீய சக்தின்னு தான் சொன்னாரு. என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்னு போறத எப்படி அத ஒரு அறிவுசார் சமூகம் எப்படி ஏற்கும்? நாகரீக சமூகம் எப்படி ஏற்கும்? ம். இப்போ உங்களுக்கு நீக்கம்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அலிம் அல் புகாரி திமுகவில் இணைகிறாரா? இது இது இடைநீக்கம் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. ம். நான் அதையே சொல்லிட்டேன். அது ஒரு நகைப்பிற்குரிய அறிவிப்பாக தான் அத பார்க்கிறேன். அது எப்படி ஒரிஜினல் அறிவிப்பா அத எடுத்துக்க முடியும்? என்னை யார் தொடர்பு கொண்டா? எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் குடுத்தாங்களா? என்ன அழைச்சாங்களா? என் கருத்துக்கு பதில் கருத்து கேட்டாங்களா? எனக்கு முறையான அழைப்பாணைய குடுத்து என்ன வர சொன்னாங்களா? அது இடைநீக்கம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவருக்கு அந்த 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 எந்த கெப்பாசிட்டியுமே அவருக்கு கிடையாது. ஷாஹிதுன்னு ஒருத்தர் நீக்குனதா போட்டிருக்காங்களே, ம். ம். அவருக்கு என்னை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது. ம். அப்படின்னும்போது, இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது அப்புறம் நீங்க சொல்றது ம். என்னுடைய அரசியல் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு நீங்க இத சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். ம். கேட்கிற ஒரு கேள்வியா கூட எடுத்துக்கிறேன். ம். ஆனா இது அது அது அப்பாற்பட்டது. முதல்ல இந்த நீக்கமே செல்லாதுன்னுலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம். ம். அப்போ இது ஒருவேளை எதிர்காலம் திமுகவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது ஏன்னா எப்படி எப்படி நீங்க பார்த்தாலும் புரிஞ்சுக்குவீங்க? காங்கிரஸ் தாவேக்கா நான் கூட நான் இங்க இணையறாங்க. நான் இங்க அதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல. வெளியவே போலயே. ம். அதுக்காக நான் என்னுடைய போராட்டம் ம். இதிலிருந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும். இப்ப இப்ப இப்ப
முற்காலங்களில் காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்க வேண்டும். அதாவது ப்ரீ போல் அலையன்ஸ் சொல்றேன். ம், ம், கூட்டணி வைக்க வேண்டும் என்று பேசின நிறைய பேரு வரம்பு மீறி எடக்குமுடக்காக கூட்டணி கட்சி தலைவர்களே கூட்டணி கட்சியை பேசினார்கள். ம், அப்போது பாராத நடவடிக்கை என்கின்ற இந்த கேலி கேலி செயல் என் மீது வந்து பாயுது அப்படின்னு சொன்னா, நான் பேசுவது வந்து உண்மையான காங்கிரஸ் விசுவாசிகளுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி இருக்கிறதுன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் நான் எதுக்கு இன்னொரு ஆப்ஷனை யோசிக்கணும்? நான் ம், காங்கிரஸை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை தான் நான் பார்க்கணும். ம். கண்டிப்பா சார். ம். என்ன நடக்குது ம். அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி.